செல்வகுமார் காதை இறுக்கி கட்டிட்டாரு, கேட்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது வரைக்காவது நம்ம கொஞ்சம் தங்கணும். ஏன்னா இப்போ முன்னாடியாவது கொஞ்சம் கண்டினியூவா நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் உபதேசம். இப்ப நம்ம குறைச்சிட்டோம். அப்ப எந்த நேரத்துல உட்கார்ந்து அதுக்கான தீர்வுக்கானது உண்டானது, அதுக்கான நடைமுறைக்கு உண்டான அந்த விளக்கத்துகளை நம்ம கொடுக்கறோம்ங்கிறது சொல்லவே முடியாது இல்லையா? வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன தெரியும்? நான் வீட்டுக்கு போய் அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு திருப்பி வந்தாப்புல என்ன ஆக போகுது? திருப்பி அது நடக்குமா? நடக்காது. வேற ஏதாவது நடந்தா நடந்துச்சு, இல்லைன்னா சாப்பிட்டு தூங்குன்ட்டு நான் போயிடுவேன் இல்லையா? அதுக்குத்தான் சொல்றது, உட்காந்து கேட்கணும். உட்காந்து கேட்கறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம இங்க வெளிப்படுத்துற விஷயத்த நீ நடைமுறைப்படுத்துறதுக்கு அது இன்னும் தீவிரமா இருக்கணும். அப்பதான் எல்லாம் விட்டுருவோம்ப்பா. சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, அது லொட்டு லொடுக்க கூட பின்னாடி வச்சுக்கிடுவோம். நம்மளுடைய உடல்நிலையை ஆரோக்கியமா வச்சுக்கணும்ல. உடல்நிலைக்கு ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா நம்மளால இழுத்துட்டு போக முடியறது இல்ல. அப்ப அதை சரி பண்றதுக்கு என்ன தீர்வு, அது கண்டறியறதுக்காவது நம்ம இருக்கணும். எல்லா காலத்திலயும் நம்ம இப்படியே உத்தரத்துணு மாதிரி இருந்துருவோமா? இப்ப எல்லாரும் உத்தரத்துணு மாதிரியா இருக்கீங்க? எல்லாரும் வாயை திறந்தா உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும். என்ன சிவகுமார் சாமி, இருக்குமா இருக்காதா? அப்ப அதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னா அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மகிட்ட இருக்கானா? இருக்கு. நமக்கு நாமே பல விஷயத்த உடல் ரீதியான உறுப்புகளுக்கு நாம சரி பண்ணிக்கலாம். சரியா? அப்ப அதுக்கு உண்டான தீர்வுகளை கண்டறியறதுக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஆர்வம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அந்த ஆர்வம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா எப்பவும் எங்கேயும் எனக்கு தென்படுறது இல்லை. கேட்டா அந்த விஷயத்துக்கு கொள்கை உதாகல, நீ இதெல்லாம நாங்க பார்க்க முடியுங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனா அது நமக்கு நாட்கள் கடந்துரும்ல. மதியம் நடத்துன மாதிரி தானே. கூடுனபட்சம் 36 மாசம், குறைஞ்சபட்சம் 18 மாசம். ஏன்னா அதுக்கு கீழே நீங்க வந்துக்கிற மாட்டீங்க. அதுக்கு கீழே குறைவா இது 36 பிடிக்க முடியல. வாங்க அங்க நின்றுட்டு இப்படி ஆடினா எப்படி? உங்க அத்தையை பார்த்து ஆடினா